அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நான் பாருங்கள், குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். அடுத்து பாருங்கள், பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஹரிசேனர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் ஹரிசேனர். மூன்றாவது வினா, சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மெக்ரோலி. நாலாவது வினா, அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சுஷ்ருதர். அடுத்த வினா, வங்காளத்தின் கவுட அரசர் யார்? வங்காளத்தின் கவுட அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சசாங்கர். அடுத்த வினா, குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டிக்காட்டுவது என்ன? குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டிக்காட்டுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அரசாட்சி செழிப்பாக இருந்தது. ஏழாவது வினா பாருங்க, புத்தர் தனது முதல் சொற்பொழிவை எங்கு நிகழ்த்தினார்? இது ஒரு முக்கியமான வினா. புத்தர் தனது முதல் சொற்பொழிவை எங்கு நிகழ்த்தினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சாரநாத் மான்கள் பூங்கா. அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றில் ஜாதக கதைகளை கூறும் ஓவியங்கள் அமைந்த குகை எது? இது ஒரு முக்கியமான வினா. கீழ்கண்டவற்றுள் ஜாதக கதைகளை கூறும் ஓவியங்கள் அமைந்த குகை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அஜந்தா. ஒன்பதாவது வினா, சரியான இணை கேட்டிருக்காங்க. ஆன்சரை பார்த்துடலாம். என்னென்னா, கோயில் நகரம் காஞ்சிபுரம். இதே கூடல் நகர் என்ன வரும்னா உங்களுக்கு மதுரை வரும். தூங்கா நகரும் மதுரை வரும். கல்வி நகரம் காஞ்சிபுரம். அடுத்து பாருங்கள், தவறான இணை கேட்டிருக்காங்க. இதுக்கான விடையை பார்த்துடலாம். ஆப்ஷன் டி, கீழ்கடல் என்ன இருக்குன்னா பவளம் இருக்கும். அகில் இருக்காது, பவளம் இருக்கும். அப்போ வடமலையிலேருந்து தங்கம், மேற்கு மலையிலேருந்து சந்தனம், தென்கடலேருந்து முத்து. அப்போ தப்பானது என்னது? கீழ்கடல். அடுத்த வினா, பௌத்த நூல்களின் பெயர். இது ஒரு முக்கியமான வினா. பௌத்த நூல்களின் பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, திரிபீடகங்கள். அடுத்தது, சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிஷபர். அடுத்து பாருங்க, சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர் இருந்தனர்? சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 24. அடுத்த வினா பாருங்க, மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி, பாடலிபுத்திரம். மூன்றாம் பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம். 15வது வினா, கீழடி கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இது ஒரு முக்கியமான வினா. கீழடி கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி, சிவகங்கை. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. 16வது வினா, தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி, சேரன் செங்குட்டுவன். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். 17வது வினா, கீழ்காணும் அரச அம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி, பல்லவர். 18வது வினா, லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி மணந்தவர் யார்? லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி மணந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதலாம் சந்திரகுப்தர். அடுத்தது, சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கியமான சான்று என்ன? சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கியமான சான்று என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அலகாபாத் தூண். அடுத்த வினா, தன்வந்திரி ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர். தன்வந்திரி ஒரு மருத்துவர். 21வது வினா, சந்திர வியாக்கரணம் என்பது டேஸ் நூலாகும். சந்திர வியாக்கரணம் என்பது டேஸ் நூலாகும். இது ஒரு இலக்கண நூலாகும். சந்திர வியாக்கரணம் என்பது ஒரு இலக்கண நூலாகும். 22வது வினா, இந்திய தொழில்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இந்திய தொழில்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அலெக்சாண்டர் கன்னிகாம். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1861. அடுத்த வினா, தவறானதை தேர்ந்தெடுக்க.
பாருங்கள், எகிப்து நாகரிகம் கொடுத்துறாங்க. ஏன்னா எகிப்து நாகரிகம் எப்போனா 3100லேருந்து 1100 வரைக்கும் வரும். இங்கே வந்து 1800 கொடுத்துறாங்க. அப்போ இதுதான் தப்பு. அப்போ மெசபடாமிய நாகரிகம் வந்து எப்போனா 3500லேருந்து 2000 வரைக்கும், சிந்துவெளி வந்து 3300லேருந்து 1900 கரெக்டு, சீன நாகரிகம் வந்து 1700லேருந்து 1122 வரைக்கும். அப்போ இது மட்டும் தான் தப்பு. அடுத்த வினா, தற்போதைய இந்திய எல்லைக்குட்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்த பகுதிகள் யாவை? தற்போதைய இந்திய எல்லைக்குட்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்த பகுதிகள். இதற்கான விடை வந்து 1 மற்றும் 2, அதாவது காளிபங்கன் மற்றும் தோலவீரா. காளிபங்கன் மற்றும் தோலவீரா வந்து இந்திய எல்லைக்குள்ளே இருக்குது. அடுத்த வினா, முதல் எழுத்து வடிவம் கீழ்கண்ட எந்த இனத்தவரால் உருவாக்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான வினா. முதல் எழுத்து வடிவம் கீழ்கண்ட எந்த இனத்தவரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சுமேரியர். 26வது வினா, பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார்? பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, களப்பிரர்கள். பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் களப்பிரர்கள். 27வது வினா, சங்க கால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது? சங்க கால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஊர். 28வது வினா, குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். 29வது வினா, தமிழ் சொற்களை பிரதிபலிக்கும் வகையில் காவிரி என்ற ஆறு டேஷ் நாட்டில் ஓடுகிறது? தமிழ் சொற்களை பிரதிபலிக்கும் வகையில் காவிரி என்ற ஆறு டேஷ் நாட்டில் ஓடுகிறது. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ, ஆப்கானிஸ்தான். கடைசி வினா, சிவிஸ் என்ற சொல் பண்டைய எந்த மொழி சொல்லாகும்? சிவிஸ் என்ற சொல் பண்டைய எந்த மொழி சொல்லாகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, லத்தீன் மொழி சொல்லாகும். சிவிஸ்ங்கிறது லத்தீன் மொழி சொல். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 30 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வழி சந்திப்போம்.